வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து நீங்கள் லாங் வீடியோவையும் பார்த்து முழு பயனை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தற்போது உச்சக்கிரக வரிசையில் புதன் உச்சமானால் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். புதன் உச்சம். புதன் கன்னியா ராசியில் உச்சமாகிறது. உச்சம் பெற்ற புதன் மிக அருமையான புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். நல்ல தாய்மாமங்களையும் நல்ல அறிவையும் நல்ல படிப்பையும் தொழிலில் மேன்மையும் கொடுக்கும். இது பொதுவான கருத்து. ஆனால் புதன் சொந்த வீட்டில் இருந்தாலோ மிதுனத்தில், உச்ச வீட்டில் இருந்தாலோ கன்னியில் அல்லது துலாத்திலோ அல்லது ரிஷபத்திலோ இருந்தாலும் புதன் நிச்சயமாக நன்மையை செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பார். மகர கும்பத்தில் இருந்தால் சுமாரான பலனை தருவார். இது ஒரு பக்கம் இருக்கிறது. புதன் சொந்த சாரத்தில் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும். புதன் சுக்கிரச்சாரத்தில் இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். ஆனாலும் கூட மேஷ கணத்துக்கு புதன் நன்மை செய்வதில்லை. விருச்சிக கணத்துக்கு சுமாரான நன்மையை தான் செய்கிறார். ரிஷப துலா கணங்களுக்கு மிக அருமையான நன்மையை செய்வார். புதன் உச்சம் பெற்றிருந்தால் துலா கணத்துக்கும் ரிஷப கணத்துக்கும் அருமையாக நன்மைகள் செய்வார். விருச்சிக கணத்துக்கு ஓரளவுக்கு நன்மையை செய்வார். முழுமையான நன்மை என்று சொல்ல முடியாது. மிதுன லக்னத்துக்கும் கன்னியா லக்னத்துக்கும் புதன் உச்சம் பெற்றிருந்தால் மிக அருமையான முழு யோகத்தையும் செய்வார். தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் புதன் உச்சம் பெறுவது நன்மை என்று சொல்ல முடியாது. பாதகாதிபதி உச்சம் என்ற கணக்கில் சிறிது பாதகத்தையும் கொடுத்து யோகத்தையும் கொடுப்பார். மகர கும்ப லக்னங்களுக்கு புதன் உச்சமாவது நல்ல பலனை கொடுக்கும், சந்தேகம் இருக்கவில்லை. ஆனாலும் கூட பாதி திசை நன்றாக இருக்கும், பாதி திசை சுமாராக இருக்கும். முதல் பாதி நன்றாக இருக்குமா அல்லது பின்பகுதி இரண்டாவது பாதி நன்றாக இருக்குமா என்பதை ஜாதகத்தை பார்த்து தான் தெளிவாக கூற முடியும். இதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள கன்சல்டேஷன் முக்கியம். ஜோதிடரை கன்சல்ட் செய்து ஜாதகத்தை கொடுத்து பலன் பார்த்தால்தான் நீங்கள் முழுமையான பலனை அடைய முடியும். அல்லது வெறும் ரூல்களை கேட்பதால், வெறும் சட்டங்களை கேட்பதால், வெறும் தத்துவங்களை கேட்பதால் நீங்களாக கற்பனை செய்ய முடியாது. புதன் உச்சம் பெற்றால் நல்லது தான், ஆனால் எல்லோருக்கும் நல்லதா என்று சொல்ல முடியாது. இதையெல்லாம் விலாவரியாக தெரிந்து கொள்ள லாங் வீடியோவுக்கு வாருங்கள், கன்சல்டேஷனுக்கும் வாருங்கள். நன்றி, வணக்கம்.